மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றணும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றணும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றணும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றணும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஹalleluya. நீங்க என்னோடு கூட பேசுகிற தெய்வம். ஹalleluya. நான் வந்த வண்ணமாகவே இந்த இடத்தை விட்டு போக கூடாது. நான் வந்த வண்ணமாகவே இந்த இடத்தை விட்டு போக கூடாது. ஹalleluya. நிரப்பி வழி நடத்துவீராக. ஆவியானவரே, ஆவியானவராகிய தெய்வமே, உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியம் செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பு இயேசுவாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மிகுந்த சிரமத்தின் மத்தியில இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் கிருபையே. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வருது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறதுனால தான் இம்மட்டும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹalleluya. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சொல்லுமா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹalleluya. உங்களெல்லாம் பார்த்தா என் பலத்தினால, என்கிட்ட இருக்க பணத்தினால, என்னுடைய திறமையினால தாங்க நான் வரேன். நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன்.
பாதுகாக்கிறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவருடைய கிருபை இல்லாம ஒன்றுமே நடக்காது. ஆமென். நிறைய பேர் வாயை திறக்கல, நிறைய பேர் வந்து அமைதியா இருக்கீங்க. அவரை பாடி ஆராதிக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஹalleluya. கையை தட்டி உற்சாகமா, நம்ம ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு சரியா, நம்ம உற்சாகமா கைகளை தட்டி எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஹalleluya. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நீங்க சொல்லுங்க. சத்தமே காரணம் கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையை தட்டி சொல்லுமா. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் தள்ளி இடராமல் காப்பதும் கிருபையே. எல்லாரும் வாய்களை திறந்து கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் தள்ளி இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் தள்ளிலே இடராமல் காப்பதும் கிருபையே. சொல்லுவா. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. எல்லாரும் வாயை தட்டு. உங்க சத்தம் உயரட்டும். தேவ கிருபை தானே நாம் அழிந்து போகாம இருப்பது, அவருடைய கிருபை தானே. ஹalleluya. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே. எல்லாரும் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தையை. நீங்க சொல்ல ஆண்டவர் கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். ஹalleluya. கிருபையே தேவ கிருபை. கையை தட்டி பாருங்க. கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதன் நின்று காப்பாரே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபை. சொல்லுமா. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலே சீரிடும் புயலினிலே, ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. சொல்லுங்க. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
எனக்காக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடரம காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடரம காப்பதும் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. கிருபையே. Hallelujah. Hallelujah. ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த கூட்டம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல நம்ம நடத்துவோமான்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா அவருடைய கிருபையினால தான் நீங்களும் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இங்க உட்காந்துருக்க கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் வராங்க, எத்தனை சேர் காலியா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஏரியால நிறைய பேர் வீட்டுல இருந்து கேட்கறாங்க, வெளியே வர முடியாதபடி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஹalleluya. நீங்களாம் எதுக்கு வரீங்களா? அந்த கேட்டுக்கொண்டிருக்காங்களா அவங்களுக்காக ஜெபிக்க தான் வரீங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க பெற்றுக்கொள்வதா அல்ல, நீங்க பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக வரீங்க. ஹalleluya. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களே, வீடுகளுக்கு இருந்து மறைவா இருந்து கேட்கறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹalleluya. ஹalleluya. காலையில நம்ம எழுதுறது அவருடைய கிருபை தாங்க. நைட் எத்தனை பேரா சொல்ல முடியும், நான் காலையில நான் நிச்சயமா உயிரோடு எழுந்திருப்பேன், யாராலுமே சொல்ல முடியாது. அவர் கிருபை தான். ஹalleluya. அவருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய கிருபை மாத்திரமே. கடந்த காலையில பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு துர்நாற்றம் ஆண்டவர் இன்னைக்கு வாசனையாக மாத்திருக்கார். ஹalleluya. ஜீவ வாசனையாய் மாத்திருக்கிறார். ஹalleluya. நீங்க இந்த இடத்துல வரணும், தேவனை ஆராதிக்கணும். எங்களை நேரலையில பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார். இங்க ஆண்டவர் செய்கிற அதே காரியத்தை நீ விசுவாசத்தோடு எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்ய அவர் பலவீன தேவனா இருக்கிறார். ஹalleluya. 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 வேதம் சொல்லுது, நம்ம ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்களா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கையை கட்டி வாயை கட்டி சொல்லுமா, எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
அபிநய வினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்தத்துக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்தத்துக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்தத்துக்குள்ளே நான் நுழைந்து எல்லாரும் நிறைய பேர் வாய முடியல, நிறைய பேர் பாட்டே பாடல. வாயை தந்து சொல்லுங்க, நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்லுங்க அப்படியே ஆகும். ரட்சிப்புக்காக யாவினால் அறிக்கை செய்யலான்னு அப்போ சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க பவுல் எழுதுகிறார், ரட்சிப்புக்காக நாம் வாயினால் அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை வேணும்னா இந்த வார்த்தையை வாயினால் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இரத்த கோட்டை இனி எதுவும் அணுகாதே, Hallelujah! 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 சத்தம் இவ்வளவுதானா? Hallelujah! இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துல இந்த வருடத்தின் மைய பகுதிக்கு நாம வர போறோம். இந்த வருடத்தின் மைய பகுதிக்கு ஆண்டவர் நம்ம அழைத்து செல்ல போகிறார். 5 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தின ஆண்டவர் 6ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். மீதி இருக்க 6 மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் முன்பாக ஆண்டவர் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ கையிட்டு செய்கிற காரியம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். வாய்க்க செய்வார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டுங்க. உங்களுடைய போற புலம்பலுக்கு நிச்சயமா பதில் உண்டு. உங்களை ஹல்லேலூயா அவமானத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. குழியில உங்களை தூக்கி போட்டாங்களா? நிச்சயமா உனக்கு சிங்காசனம் உண்டு. ஹல்லேலூயா. நீ குழியில இறங்குனது, குழியில உன்னை இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தூக்கி போட்டது உண்மையானால் உனக்கு சிங்காசனம் நிச்சயம். ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை எனக்குரியது, ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நாம கேட்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். என்ன சூழ்நிலையில வந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you. ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் போறவங்க வரவங்க எல்லாரையும் நம்ம கொஞ்ச நேரம், யார் போனாலும் யார் வந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இல்ல. ஹalleluya. கரெக்டா பிசாசு நமக்கு தேவையான வார்த்தை நேரத்துல நம்ம மைண்ட் அழகா டைவர்ட் பண்ணும். ஹalleluya. கொஞ்ச நேரம், 24 மணி நேரமும் இந்த மீட்டிங் அல்ல. ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல நம்மளுடைய நினைவுகளை ஒருமுகப்படுத்தினவர்களை கஷ்டப்பட்டு கிளம்பி வந்து இந்த நேரத்தை நம்ம வேடிக்கை பார்த்து வீணடிக்க வேணாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. ஹalleluya. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நடுக்கத்துடனே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். பயத்துடனே. ஹalleluya. தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya.
தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட, ஹalleluya, அந்த உணர்வோடு கூட நான் வந்தது வீணாகவே போக கூடாது. ஹalleluya. தெய்வம் என்னோடு கூட பேச வேண்டும். பேசுகிற தெய்வத்தை தானங்க நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya. பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, பேசுகிறவர் நம்முடைய தெய்வம், பேசுகிற தெய்வம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருக்கிற இடங்களில கண்களை மூடி மகா பெரிய தெய்வத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற இந்த நல்ல நாளிலே ஹalleluya, கண்களை மூடி ஹalleluya, கொஞ்ச நேரம் என்னோடு கூட பேசும் தெய்வமே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசு, ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசு, ஆசையாயிருக்கிறேன். சொல்லலாமாங்க வாயை திறந்து? யாரார்கிட்டயோ பேசிட்டு வந்துட்டேன்பா, யாரார்கிட்டயோ நான் பேசிட்டு வந்துட்டேன், மணிக்கணக்கா நான் பேசிட்டு வந்திருக்கிறேன், மருத்துவர்கள் கைகளிலே நான் பேசிவிட்டு வந்திருக்கிறேன், உறவுகளிடத்திலே நான் பேசிவிட்டு வந்திருக்கிறேன், நான் வழக்காடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலுமே யாருமே சொல்லலையே. ஹalleluya. எனக்கு ஒரு பதிலுமே யாருமே சொல்லலையே என்று அங்கலாய்த்து வந்திருக்கிறவளே, ஹalleluya, உன்னோடு பேச நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். உன்னோடு கூட நான் பேச இந்த நாளிலே ஆயத்தமாய் இருக்கிறேன் மகளே. ஒரு சிலர் போதும் நான் பேசுறது, போதும் நான் வாழ்ந்தது, போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று வந்திருக்கிறீர்கள். ஹalleluya. எனக்கு எதற்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் துக்கத்தோடு கூட இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம், அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. ஹalleluya, 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 ஹalleluya. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில விட்டு புட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில விட்டு புட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில விட்டு புட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீராய் இருக்கிறபடியினாலே உன்னை கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியம் செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. உலகத்திலே இப்படியாய் ஒரு ஞானி எழுதினார் அன்பானவர்களே. ஹalleluya. உலகத்திலே பாடல் ஆசிரியர் அவர். இப்போது அவர் உயிரோடு கூட இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை சொல்லுங்க யாரோ கரெக்டா தெரியுது. ஹalleluya. கடைசி வரை யாரோ அவருக்கு தெரியலங்க. ஹalleluya. அந்த பாடலை எழுதின ஞானிக்கு தெரியலங்க. உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை என் தெய்வம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் வர போகிறார். நாங்க கையை தட்டுறீங்க நீங்க. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைங்களா நல்ல கரங்களை தட்டி எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? ஹalleluya. வாழ இடம் இல்லையே, வாழ
உங்களுக்காக எனக்காக ஹalleluya பதும ராகம் புஷ்ப ராகம் இந்திர நீலம் வெளியேற பெற்ற கல் வைரம் வைடூரியம் சுகந்தி புஷ்ப இந்திர நீலம் இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமாங்க ஹalleluya கண்ணால பார்த்து இருக்கிறோமா ஹalleluya ஹalleluya விலை மதிக்க முடியாத பொருட்களினால உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya அந்த மகா பெரிய தெய்வத்தை தாங்க நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தட்டி எழுப்புங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். ஹalleluya ஹalleluya வீடு வாசல் இல்லன்னு கவலைப்படாத, தட்டுங்க தட்டுங்க பக்கத்துல. வீடு வாசல் இல்லன்னு கவலைப்படாத. ஹalleluya உனக்காக அங்க ரோடே தங்கம். ஹalleluya அங்க ரோடே தங்கமா. ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோங்க. ஹalleluya ஆமாவா இல்லையா அங்க ரோடே தங்கமாங்க. ஹalleluya ஹalleluya நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் இல்லங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் 10-11 அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அன்பானவர்களே. செங்கடலை ரெண்டா பழந்தாருங்க. ரெண்டா பழக்கும் போது அதுல இருக்கிற முதல்ல தலை ரெண்டா போயிடுச்சாங்க. என்ன ஃபோர்ஸ்ல அந்த கடல் திறந்திருக்குங்க. கரங்களை தட்ட மாட்டீங்கங்க நீங்க. ஹalleluya 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 அந்த முதலைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவா கொடுத்தாராம் என் தெய்வம். ஹalleluya நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்லங்க. ஹalleluya பக்கத்துல சொல்லுங்க. ஹalleluya பக்கத்துல சொல்லுங்க. ஹalleluya சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான தெய்வம். அவர் பயங்கரமான தெய்வம். அவர் பயங்கரமான தெய்வம். அவர் பயங்கரமானவர். வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்ல போகிறோம் அன்பானவர்களே. ஹalleluya நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் அன்பானவர்களே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதாங்க படிச்சதே? ஹalleluya நிறுத்தி பொறுமையா அழகா படிக்கணும். ஹalleluya படிக்கலாமா? யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். யாருங்க வந்தது? என் தெய்வம் வராருங்க. ஹalleluya யாக்கோபு யோசேப்புக்கு ஒரு நிலத்தை கொடுக்கறாராம். அந்த நிலத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்குதாம். இதெல்லாம் தேவையாங்க? ஹalleluya ஏங்க அதனால தான் சொல்ற ஒரு எழுத்தின் உருப்பாகிலும் அழிந்து போவதில்லை. யாக்கோபு அவங்க புள்ள யோசேப்பு ஒரு இடம் கொடுத்தாராம். அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்துதான். எவ்வளவு டீடைல் பாத்தீங்களா? ஹalleluya அதனால தாங்க நான் சொன்னேன், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. ஹalleluya ஒரு கிணறு இருந்ததா. ஹalleluya ஹalleluya 4வது வசனத்தை படிக்கலாங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் அவர் இயேசு சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் எங்கங்க இப்ப போறார் இயேசு? சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்ததாம். சமாரியா ஊர் வழியா அவர் போக வேண்டியதா இருந்ததா. அந்த சமாரியா ஊர் வழியா போக வேண்டிய இடத்துல யாக்கோபு யோசேப்பு கிணறு ஊரு இடம் கிணறு இதெல்லாம் பின்னாடி வருது. ஹalleluya படிக்கல 6வது வசனத்தை. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இப்ப என்னங்க வந்துச்சு இயேசுவுக்கு என்னங்க வந்துச்சு? என்ன வந்துச்சு? இளைப்படைந்தவராய். ஹalleluya இளைப்படைந்தவராய். டயர்ட் ஆயிட்டாருங்க. ஹalleluya இயேசு டயர்ட் ஆயிட்டாரு. நம்புறீங்களாங்க? ஹalleluya இளைப்படைந்தவராய்னா என்னங்க? அதானங்க அர்த்தம். இளைப்படைந்தவராய்னா என்ன? டயர்ட் ஆயிட்டாரு. ஹalleluya
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், ஹalleluya, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இலை படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்துட்டாராங்க. படிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையா இருந்தது. அப்பொழுது டைம் முதல் கொண்டு சொல்றாங்கங்க. ஹalleluya. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம். அந்த டைம் என்ன டைம் தெரியுமா? 6 மணி வேளையா இருந்தது. எவ்வளவு உண்மையான சம்பவங்க, எவ்வளவு சத்தியமான வார்த்தைங்க, எவ்வளவு சத்தியங்க. ஊரு பேரு, கிணறு, தலைமுறை, இடம், கிணறு, ஹalleluya, டைம் முதல் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. சாதாரணமானது இல்லைங்க. நம்ம கையில இருக்கிற வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், அது இலை படைந்தவராய் இருந்த நேரம் 6 மணி வேளையா இருந்ததாம். படிக்கலாம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி. ஒரு நிமிஷமா. இப்ப டயர்ட் ஆனவருக்கு சாப்பாடு கொடுக்கும்படியா என்ன பண்றாங்கங்க? போஜனம் கொள்ளும்படியாய், அவருக்கு சாப்பிடும்படியாய் சீஷர்கள் உணவு வாங்க செல்லுகிறார்கள். ஹalleluya, ஹalleluya. படிக்கலாம். ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ. அப்பொழுது படிக்கலாமா? சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். ஹalleluya. இப்ப என்னங்க வராங்க? ஒரு அம்மா என்னங்க பண்ண வராங்க அந்த இடத்துல? சமாரியா ஸ்திரீ ஆகிய, சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ என்னங்க பண்றாங்க? சொல்ல மாட்டீங்க. நீங்க வாயை திறந்து பேசுங்க. ஹalleluya. வாயை திறந்து ஹalleluya தேவனுடைய சமூகத்திலே பேசும்படியாய், அறிக்கை செய்யும்படியாய், எனக்குரியதை வரும்போது நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். ஹalleluya. சமாரிய நாட்டாளாகிய ஸ்திரீ ஒருத்தி என்னங்க பண்றா? படிக்கலாமா சத்தமா? தண்ணீர் மொள்ள வந்தாள். படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஏங்க இயேசுவுக்கு இப்ப என்னங்க ஏற்படுகிறதா? ஏன், எதுக்கு? அந்த ஊர் வழியா வந்ததுனால அவர் என்ன ஆயிட்டாரா? இலை படைந்தவராய் தாகத்துக்கு தண்ணிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. தண்ணி யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுல உள்ள ஆழங்கள், உள் ரகசியங்கள் அநேகமா இருக்கிறபடியினால இப்பொழுதே அந்த ஸ்திரீனிடத்தில் கேட்கிறார், அன்பானவர்களே கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மள கூட கேக்குறாங்களே இல்லீங்களாங்க? நான் ஏன் தரணும்? 35 ரூபாய் விலை தெரியுமா உனக்கு? தண்ணி வாட்டர் கேனோட விலை இதோ ஒரு நாள் கொடுக்கலாம், சும்மா கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம பேசுறது. ஹalleluya, ஹalleluya. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துருக்குறோமா? குத்துங்களா? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அது போல அந்த ஸ்திரீ இடத்துல என் தெய்வம் என்னங்க கேக்குறாரு? என்ன கேக்குறாரு? படிக்கலாங்க நம்ம. தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். படிக்கலாங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். இப்ப என்ன பிரச்சனைனா, யூதர்கள் சமாரியாவரோட என்ன பண்ண மாட்டாங்களா? இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் சண்டை வரும் இல்லைங்களாங்க? சும்மா சொல்ற புரியுதுக்காக சொல்றேன். மேல் தெரு, கீழ் தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் ஆகாது. நடக்குதா இல்லைங்களாங்க? அது போல சமாரியார்கள் யூதர்களோடு கூட என்ன செய்ய மாட்டாங்களா? ஏன்னா அவங்கள ஹை கிளாஸ் பீப்புள். யார் அவங்களா? சமாரியர்கள்லாம் பாவம் நிறைந்தவங்க. ஹalleluya. அதனால இவங்க அவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க? சம்பந்தமே வச்சுக்க மாட்டாங்க. படிக்கலாங்க. சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? எவ்வளவு கோவம் வருது பாருங்க உங்களுக்கு. நீர் யூதரா இருக்க, நான் சமாரியலா இருக்க, நீர் யூதரா இருக்க, நான் பாவியா இருக்க, எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களே, எங்களை தள்ளி வச்சிருக்கிறீங்களே, நீர் யூதரா இருக்க என்னிடத்துல எப்படி கேட்கிறீர்? எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தைரியம் உள்ள ஒரு சமாரிய நாட்டாளாகிய ஸ்திரீ, அன்பானவர்களே, எப்படி கேட்கிறீங்க? இது கொஞ்சம் கோவமா இல்லைங்க? கோமா இருக்குதா இல்லீங்களாங்க? எப்படி கேக்குறீங்க? எங்களுக்கும் உங்களுக்கு அந்த ஆவாத. ஹalleluya. ஆமா தானங்க? நியாயமான கேள்வி தானே அந்த அம்மா கேட்டுது. எங்களுக்கும் உங்களுக்கு ஆவாத.
ஏன் என்கிட்ட வந்து எங்க கிட்ட தண்ணி கேக்குறீங்க? எப்படி கேக்குறீங்க? ஹalleluya, ஹalleluya. என் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை இன்னார் என்பதை அறிந்திருந்தாயே, ஆனால் நீயே நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? அல்லேலூயா. தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிறமா? அல்லேலூயா. தெரியாம என்கிட்ட கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ஹalleluya. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயே, ஆனால் நான் யாரு நீ தெரிஞ்சிருந்தியனா நீ இப்படி கேட்க மாட்ட. ஹalleluya, ஹalleluya. நான் யாரு என்பதை நீ அறிந்திருந்தாயே, ஆனால் நீ இப்படி கேட்க மாட்ட. ஹalleluya. படிக்கலாங்க. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. இப்ப அந்த ஸ்திரீ கேக்குறாங்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லையே, பாத்திரமா இல்லையே, மொண்டு கொள்ள எதுவுமே இல்லையே. படிக்கலாம். கிணறும் ரொம்ப ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப என்னங்க சொல்றாங்க? நம்ம மொண்டு கொள்ள எதுவுமே இல்ல, கிணறு ரொம்ப ஆழமாகுது, அதுல வேற நீங்க ஜீவ தண்ணீர் வேற சொல்லிட்டீங்க. ஹalleluya. உமக்கு ஜீவ தண்ணீர் எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் வரும்? ஹalleluya. எங்க ஜீவ தண்ணீரையே பார்த்து, ஜீவனையே பார்த்து, அந்த ஜீவன் படைத்தவரையே பார்த்து, எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றால், ஹalleluya, எங்க இருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் வரும்? ஹalleluya. படிக்கலாங்க 12வது வசனத்தை. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும். போதுங்க. இப்போ இன்னும் கோவம் வருது அந்த அம்மாக்கு. ஹalleluya. எப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, எப்படி கேக்குறீங்கன்னு கேட்டவனே என் தெய்வம் சொல்றாரு, தேவனுடைய ஈவையும், ஹalleluya, நான் யார் என்பதையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயே, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லி முடிச்சோடனே இந்த அம்மாக்கு கோவம் மேல கோவம் வருது. ஹalleluya. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களாங்க? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ. எவ்வளவு கோவங்க? யாக்கோபோட நீ பெரியாளா? யாக்கோபோட நீ பெரியவரோ? பெரிய கேள்வி அன்பானவர்களே. எப்படிங்க கேட்கலாம் இந்த அம்மா, யாக்கோபோட நீ பெரியவரோ? எங்க இந்த அம்மா அவரை பார்த்து கேட்க முடியுமாங்க கேள்வி? ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவரோ? இதே மாதிரி தாங்க அநேக வேளையில அந்த தெய்வத்தை பார்த்து, நீர் பெரியவரோ? நீ பெரியவர் தானே, நீர் பெரியவர் தானே. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அல்லவா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நீர் பெரியவர் தானே, நீ சொல்ல ஆகுமே, நீ கட்டளையிட நிற்குமே. கேள்வி கேட்கிறோமா இல்லைங்களாங்க? கேட்கிறோமா இல்லையா? ஹalleluya. இந்த சமாரிய ஸ்திரீ எப்படி கேட்கிறாங்க பாருங்க. ஹalleluya. நீர் பெரியவரோ? பெரியவர் இல்லைங்களாங்க? ஹalleluya, ஹalleluya. அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவரோ? நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றால், என்ன பேசுறீங்க நீங்க? பெரியவரோ? நீங்க பெரியவரா? நீங்க பெரியவரா? யாக்கோபு, அவங்க பிள்ளைங்க, அவங்க சந்ததி, அவங்க மிருகம் எதெல்லாம் வருது பாருங்க. ஹalleluya. யாக்கோபை விட அவங்க சந்ததியில இருக்கிற எல்லாருமே இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சாங்க. ஹalleluya. இதிலே குடித்தது உண்டே என்றால், எவ்வளவு வைராக்கியம் பாருங்க அந்த கிணத்துக்கு. ஹalleluya. அந்த
அந்த கிணத்து தண்ணிக்கு இந்த சமாரிய ஸ்திரீக்கு யாக்கோபின் தேவன் என் தெய்வம் என்று மார்த்தட்டுகிறாள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மிருக ஜீவெல்லாம் இந்த கிணத்துல தான் குடிச்சுது. ஹalleluya. யாக்கோபு எவ்வளவு மிருக ஜீவன் வச்சிருந்தாரு, அந்த மிருக ஜீவெல்லாம் இந்த கிணத்துல தான் குடிச்சுது. தெரியுமா தெரியாதா? அவரை விட பெரியவரோ? என்னங்க அந்த கேள்வி? யாருங்க இந்த ஸ்திரீ? எப்படிப்பட்ட ஸ்திரீ அன்பானவர்களே? படிக்கலாம் அந்த வசனத்தை, கீழ் வசனத்தை. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, இந்த தண்ணியை குடிச்சனா மறுபடியும் என்ன வரும்? தாகம் வரும். சாதாரண தண்ணியை பேசுறாருங்க. ஹalleluya. இந்த தண்ணி, இந்த கிணறு, நீ யாக்கோபு மார்த்தட்றியே, யோசேப்பு இடம் சொல்றியே, மிருக ஜீவன்லாம் சொல்றியே, அவங்க எல்லாம் சந்ததியா குடிச்ச தண்ணீர் திரும்ப தாகம் உண்டாகும். ஹalleluya. கரங்களை தட்ட மாட்டீங்க. ஹalleluya. திரும்ப தாகம் உண்டாகும். நான் குடிக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது என்ன தண்ணீங்க? அது என்ன தண்ணீங்க? ஹalleluya. அது என்ன தண்ணி? பக்கத்துல கேளு. ஹalleluya. அது என்ன தண்ணி? அந்த தண்ணி எனக்கு வேணும் தானே? ஹalleluya. அந்த தண்ணி எனக்கு வேணும் தானே? கரங்களை தட்டி ஹalleluya. அந்த தண்ணி எனக்கு வேணும், அந்த தண்ணி எனக்கு வேணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது ஜீவ தண்ணீர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 14வது வசனத்தை படிக்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அது என்ன தண்ணீங்க? அது என்ன தண்ணி? ஹalleluya. நான் கொடுக்கிற தண்ணி அது என்ன பண்ணினா இருக்குமா? சொல்லுங்க. என்னவா இருக்குங்க? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது உள்ள இருந்துன்னு சுரந்துனே இருக்குமா? ஹalleluya. அது உள்ள என்ன பண்ணுவாங்க? அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்று. எனக்குள்ள ஒரு பம்பு செட் இருக்குதுங்க. ஹalleluya. எனக்குள்ள ஹalleluya ஒரு நீரூற்று, எனக்குள்ள ஒரு நீரூற்றை என் தெய்வம் வைத்திருக்கிறார். நம்ப முடியுதாங்க? எனக்குள்ள ஒரு நீரூற்று இருக்கிறதா? எனக்குள்ள ஒரு நீரூற்று இருக்கிறதா? நம்ப முடியுதாங்க உங்களால? நான் தண்ணியில இருந்தா வருத்தப்படுறேனே, போய் அந்த டேங்க்ல எடுத்துன்னு வரனே, 30 குடம் 40 குடம் எடுத்துன்னு வரனே, வாரம் இவ்வளவு தண்ணி பிடிக்கிறேனே. இந்த ஸ்திரீ இப்படித்தான் இந்த கண்ணோட்டத்துல தாங்க பேசுறாங்க. ஆனால் என் தெய்வம் சொல்றாரு, அந்த தண்ணீர் அல்ல, நீ குடிக்கிற தண்ணீர் அல்ல, தாகம் உண்டாகக்கூடிய தண்ணீரை நான் சொல்லவில்லை. உனக்குள்ளே ஒரு நீர் ஊற்று. ஹalleluya. ஒரு நீர் ஊற்று. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அது நித்திய காலமாய் அது உனக்குள்ளே அது பொங்கி வரக்கூடிய ஜீவ தண்ணீர். ஹalleluya. கரத்தை தட்டவே மாட்டீங்க நீங்க. ஹalleluya ஹalleluya. அது என்ன தண்ணீங்க? ஜீவ தண்ணீரா? ஹalleluya. எனக்குள்ளவே இருக்குதான். அது யார் தரணுமா? நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த பம்பு செட் உனக்குள்ளே இருக்குது. அது கிணறா வச்சுக்கோங்க, பம்பு செட்டா வச்சுக்கோங்க, இல்ல டேப்பா வச்சுக்கோங்க. உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உங்களுக்குள்ளே இன்றைக்கு அந்த நீரூற்றை என் தெய்வம் வைத்து அனுப்ப போகிறார். ஹalleluya. அந்த நீரூற்றை உங்களுக்குள்ளே என் தெய்வம் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஹalleluya. அந்த ஸ்திரீ என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஹalleluya. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் எனக்கு தாகமே வரக்கூடாது. ஹalleluya. ஆசையை பாத்தீங்களாங்க? அந்த ஸ்திரீயோட பேர் ஆசையை பாத்தீங்களாங்க? ஹalleluya. அப்படியானா ஹalleluya அது நீரூற்று பொங்கிக் கொண்டே இருக்குமானால் எனக்கு படிக்கலாம். எனக்கு தாகம் உண்டாகாமலும் எனக்கு தாகமே வரக்கூடாது.
நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி. என் வேலை ஈஸியாகணும். ஹல்லேலூயா. தண்ணி தூக்கி தூக்கி டயர்டாகிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாங்க பாவியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னிட்ட பிறகுதான் நாங்க வரணும். எல்லாரும் நடமாடும் போது நாங்க வர வேணாம். அந்த தண்ணி அவளுக்கு பெரிய ஒரு கசப்பா இருந்திருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அந்த தண்ணி எடுக்கிற விஷயம், அந்த தண்ணிக்கு அவள் ஏங்குகிற காரியம், நான் இனி இந்த இடத்துல வரவே கூடாது. ஹல்லேலூயா. நான் தண்ணி மொல்ல இந்த கிணற்றின் அருகே நான் வரவே கூடாது. படிக்கல அந்த வார்த்தையை. நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி. நான் இங்கே மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். ஹல்லேலூயா. நான் இந்த கிணத்து பக்கமே வரமாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபோட பெரியவரோ ஆடு மாடெல்லாம் குடிச்சுது அப்படி பார்த்து அப்படியே பேசிக்கொண்டே வருகிற வேலையில, ஹல்லேலூயா, பேசிக்கொண்டு வருகிற வேலையில என் மகா பெரிய தெய்வத்துடைய அன்பு அவளை கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்படின்னா நான் இங்க வரவே கூடாது. இந்த கிணற்று பக்கம் நான் வரவே கூடாது. இந்த கிணற்றுல நான் தண்ணி மொல்ல வரவே கூடாது. எனக்கு அந்த தண்ணியை நீங்க தாங்க. ஹல்லேலூயா. நம்மளா வந்து அப்படிதானே கேட்போம். நம்மளா வந்து அப்படிதானே கேட்போம். ஆமாவா இல்லையா? படிக்கலாம் அந்த வசனத்தை. நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி. நான் இங்கே மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இப்பதாங்க மேட்ரு சூடு பிடிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பதான் இயேசுவுக்கும் அந்த ஸ்திரீக்கும் ஹல்லேலூயா கொஞ்சம் சூடு பிடிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க என் தெய்வம். எவ்வளவு அழகா அந்த ஸ்திரீ கிட்ட பேசுறாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அந்த தண்ணியை தாங்கல. ஹல்லேலூயா. அந்த தண்ணியை நீங்க தந்துட்டீங்கன்னா இந்த கிணத்து பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்த தண்ணியை நீங்க எனக்கு தாங்க என்று அவள் வாயை திறந்து கேட்கிற வேலையில என் தெய்வம் சொல்றாரு. என்னங்க சொல்றாரு? படிக்கலாம். என்ன சொல்றாரு என் தெய்வம்? நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஏங்க தண்ணிக்கும் புருஷனுக்கும் சம்மந்தம் இருக்கிறாங்க. ஏங்க அது என்ன தண்ணிங்க? அது என்ன தண்ணிங்க அவர் பேசுறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சாதாரணமான தண்ணி அல்ல. நீ போய் உன் புருஷனை கூட்டணும்ன்றது. ஹல்லேலூயா. ஏன் இவர் தண்ணி கேட்டா ஏன் புருஷனை கூட்டணும் சொல்றாரு? யோசிச்சிருக்க மாட்டாங்களாங்க? ஹல்லேலூயா. நம்ம தண்ணி தானே கேட்டோம். அது நான் கொடுத்தா அது ரெண்டாவது அது தாகமே உண்டாகாதுன்னு தானே சொன்னாரு. இப்ப போய் என் வீட்டுக்காரரை கூட்டணும்ன்றாரு. நான் எவனை கூட்டணும் வருவேன்? ஹல்லேலூயா. நான் எவனை கூட்டணும் வருவேன்? ஹல்லேலூயா. நான் யாரை கூப்பிடுவேன்? ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் யாரை கூப்பிடுவேன்? படிக்கலாங்க நம்ம அந்த அடுத்த வசனத்தை. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். எனக்கு புருஷன் இல்லை என்றால். என்ன சொல்றாங்க இப்ப? ஸ்திரீங்கள சொல்லுங்களேன் வாயை திறந்து. எனக்கு என்ன இல்ல? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க. புருஷன் அழகா சொல்றீங்க. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க. ஒட்டகபாளைய பாஷையில சொல்லுங்க. வீட்டுக்காரி இல்ல வேற. வீட்டுக்காரி இல்ல வேற. சொல்லுங்க. கணவன் இல்ல. வீட்டுக்காரி இல்ல. கணவன் இல்ல. அந்த ஆள் இல்ல வேற. நானே எடுத்து குடுத்தேன் வேற. ஐயோ அவன் இல்லையா? அவன் இல்ல. சொத்தரிக்கிறோம் வேற. அந்த மனுஷன் இல்ல. அந்த ஸ்திரீ எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. அந்த மனுஷன் இல்ல. ஹல்லேலூயா. வேறங்க வேற. வீட்டுக்காருக்கு என்ன நாங்க சொல்லுவோம்? அவன் இல்ல, அவரு இல்ல, வீட்டுக்காரி இல்ல, கணவன் இல்ல, புருஷன் இல்ல, வேறங்க மனுஷன் இல்ல வேற. அந்த ஆள் இல்ல. அப்புறங்க அந்த ஆள் இல்ல வேறங்க. பேரை வச்சு கூட கூப்பிடலாம். எவ்வளவு மரியாதைங்க. ஹல்லேலூயா. 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 எனக்கு புருஷன் இல்லை. உண்மைதான். படிக்கலாம் அந்த வசனம். எனக்கு புருஷன் இல்ல. உண்மைதான். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். உனக்கு புருஷன் இல்லன்னு சொன்னது, உனக்கு புருஷன் இல்லன்னு சொன்னது சரிதாமா. படிக்கலாம். எப்படி எனில் எப்படி தெரியுமா? 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை புருஷன் உனக்கு?
எத்தனை புருஷன் உனக்கு? 5 புருஷன். ஹalleluya. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியலையே. ஹalleluya. ஒன்ன கட்டியே படாத பாடுபடுறமே. ஹalleluya. ஹalleluya. 5 புருஷராங்க. அதனால புருஷன் யாரும் வரல பொழுது. ஹalleluya. எங்க போனாலும் இந்த ஸ்திரீகள் கூட்டம் தான் நமக்கு கையை தட்ட மாட்டீங்களா நீங்க? ஹalleluya. எங்க போனாலும் ஸ்திரீகள் கூட்டம் தான் நமக்கு. ஹalleluya. 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 5 புருஷன் சொன்னது சரிதான். உனக்கு இருக்கிறது எத்தனை பேரு? படிக்கலாம் அந்த வசனத்தை. எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இப்போ 5 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் புருஷன் நினைச்சு வச்சிருக்கிற பாத்தியா, புருஷனா நினைத்து வாழ்கிற பாத்தியா, அவனும் உனக்கு புருஷன் அல்ல. எங்க ஜீவ தண்ணீருக்கும் புருஷனுக்கும் என்னங்க? ஹalleluya. என்னைக்காவது யோசிச்சிருக்குமாங்க? ஹalleluya. அந்த தண்ணிக்கு வந்த அந்த அந்த காரியம் எது வரைக்குங்க போதே? ஹalleluya. என் தெய்வம் எப்படியா அந்த ஸ்திரியை நேசிக்கிறாருங்க, அந்த ஸ்திரியை எப்படியா நேசிக்கிறாருங்க. உனக்கு இருக்கிறது 5 புருஷன், இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல. ஹalleluya. மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுறாருங்க. ஹalleluya. முகத்துக்கு முகம் பேசுறாருங்க. இப்ப உண்மையாலுமே நமக்கு தாகம் எடுத்துருக்கும். ஹalleluya. ஹalleluya. யாராவது கொஞ்சம் தண்ணி குடிச்சா நம்ம வேர்வெல்லாம் கொட்டி கீழே என்ன ஆயிருக்கும்? நமக்கு யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? எனக்குள்ளத எல்லாவற்றையுமே இவர் அப்படியே சொல்லுகிறாரே. கரங்களை தட்ட மாட்டீங்கன்னா நீங்க 5 வீட்டுக்காரே இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. படிக்கலாங்க அடுத்த வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று பெரியவரோ? நீ பெரிய ஆளா? நீ பெரிய மனுஷனா? நீ பெரியவரோ? நீ யாக்கோபை விட பெரியவரோ? இப்ப என்னங்க சொல்றாங்க அந்த ஸ்திரீ? நீ தீர்க்கதரிசி. ஹalleluya. ஹalleluya. என்ன கேட்டல நீ யாருன்னு என்ன கேட்டல? ஹalleluya. என்ன யாருன்னு கேட்டல? பெரியவரோன்னு கேட்டல. இப்ப அந்த அம்மா வாயில என்னங்க சொல்றாங்க? படிக்கலாங்க அந்த வசனத்தை. ஹalleluya. இப்ப அந்த அம்மா வாயிலே சொல்றாங்கங்க, நீ யார்? ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹalleluya. எனக்குள்ள இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சு சொல்லிட்டீங்களே. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீ சாதாரணமானவர் அல்ல. நீ ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க இந்த சம்பவம். 5 புருஷன் வைத்து கொண்டிருக்கிறவர்களோடு கூட என் தெய்வம் ஒரு நீண்ட உரையாடலை செய்கிறார். ஹalleluya. 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 அதனால தாங்க அவர் பாவிகளுக்காக வந்தார். பாவிகளுக்காக வந்த தெய்வம் ஒரே தெய்வங்க. கரங்களை தட்ட மாட்டீங்க. 5 புருஷன் இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல. அவளோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் வழிபட்டு கொண்டிருக்கிறோங்க. ஹalleluya. ஹalleluya. நீ ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். என்னங்க சொல்றா? நீ பெரியவரோ? நீ பெரிய ஆளா? இந்த கிணத்தோட பெரியவரோ? யாக்கோபோட பெரியவரோ? அந்த சந்ததியோட பெரியவரோ என்று கேட்டவர உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். 5 பேருன்னு சொன்னோன்னு என்ன ஆயிட்டாங்க அம்மா? டோட்டல் ஆஃப். ஹalleluya. நிலை குலைந்து போய்விட்டாள். ஹalleluya. நிலை குலைந்து போய்விட்டாள். நீ ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் அறிவேன். படிக்கலாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். இப்ப என்னங்க சொல்றாங்க? அவங்கலாம் ஒரு காரியம் சொன்னாங்க, நீங்கலாம் வேற மாதிரி சொல்றீங்க. ஹalleluya. எங்களை வழி நடத்தி வந்தவங்க எல்லாம் வேற மாதிரி சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? படிக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? அதே வசனத்தை படிக்கலாம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். எங்கள் பிதாக்கள் எல்லாம், எங்கள் மூதாதையர் எல்லாம் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். படிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு.
சொல்றது நம்புமா? என்னங்க சொல்றாரு? நாங்க இப்படி ஒரு பழக்கத்துல இருக்கிறோங்க. சந்ததி சந்ததி சந்ததியா இந்த மலையில நாங்க தொழுது கொண்டோம். நீங்க இன்னும் வந்து இப்போ புதுசா ஒரு கதை சொல்றீங்க. இப்ப நீங்க வந்து எருசலேம்ல தொழுது கொள்ள வேண்டும் என்று, ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீரே என்று திருப்பி அந்த அம்மா அவரை பார்த்து கேக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தெய்வம் என்னங்க சொல்றாரு? என்ன என்ன படிமா அந்த வசனத்தை. நான் சொல்லுகிறதை நம்பு. என்னங்க சொல்றாரு அந்த ஸ்திரியை பார்த்து? 5 புருஷன் வச்சிருக்கிற ஸ்திரியை பார்த்து என் தெய்வம் என்னங்க சொல்றாரு? நான் சொல்றதை நம்பு. ஹல்லேலூயா. நான் சொல்றதை நம்பு, நான் சொல்றதை நம்பு. என் வார்த்தையை வெறுமையா விடாத. நான் உனக்கு சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் அந்த வார்த்தைகளை நம்பு. நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? அந்த ஸ்திரீ அப்படி சொல்லியிருக்கலாங்க. 5 புருஷனை நான் நம்புனேன். ஹல்லேலூயா. 5 பேருக்கு நான் வாக்கப்பட்டேன். சொல்லியிருக்கலாமா? இல்லைங்களாங்க. விரக்தியா இருந்திருக்கலாம் அன்பானவர்களே. அவ எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ புருஷனோடு கூட வாழ்ந்தவள் தானே. அவரும் ஒரு புருஷனாய் தானே அந்த இடத்துல நிற்கிறார். ஹல்லேலூயா. அவரும் ஒரு ஆண் மகனாய் தானே நிற்கிறார். நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் என் பெருமாளே? என்ன செய்வேன் என் பெருமாளே? நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? நான் யாரை நம்புவேன்? நான் யாரை வெறுப்பேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தெய்வம் சொல்றாரு, நான் சொல்றதை நம்பு. ஹல்லேலூயா. நான் சொல்றதை நம்பு. படிக்கிறாங்க. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். வந்துச்சா? வரலீங்களாங்க? ஹல்லேலூயா. அதனால தாங்க இந்த பகுதியிலே நம்ம தொழுறோம். ஹல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். வந்துச்சா? இல்லையாங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிதாவை எங்கோ எந்த இடத்திலயும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். படிக்கலாம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் கரணம் படிக்கலாமா? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும், பிதாவை ஆவியோடும், உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இப்ப நம்ம என்னங்க சொல்றாங்க? மேசியான்னு ஒருத்தர் வருவாருன்னு தெரியும். அவர் வந்துட்டாரு. நான் என்ன பண்றேன்? அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். இந்த அம்மாக்கு எல்லாமே தெரியுதுங்க. இந்த அம்மாக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் இவ்வளோ நேரம் அந்த அம்மாவை விடாம ஹல்லேலூயா அந்த அம்மாவுக்காக அந்த கிணற்றின் அருகே அவ்வளோ நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னங்க செய்யறாங்க? ஹல்லேலூயா. அத்தருணத்திலே சீஷர்கள் எல்லாம் அவருக்கு போஜனம் வாங்க போனாங்க பாருங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த அம்மா அவர் கூட பேசிட்டு பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. யாரு? சீஷர்கள் எல்லாம் இயேசுவோட அந்த ஸ்திரீயோட கூட பேசிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஆனா ஏன் இவர் பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு ஒருத்தரும் கேட்க துணியிலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தெய்வத்துடைய பரிசுத்தத்தை பாருங்க. ஆச்சரியப்பட்டாங்களாம். யாரு? சீஷர்கள். சாப்பாடு வாங்கி வந்துட்டு இவர்தான் லேடிஸ் கூட பேசிட்டு இருக்காரு. ஆச்சரியப்பட்டார்களாம். ஆனா ஏன் பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்கவே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்பேற்பட்ட குணத்தை உடையவராய் இருக்கிறார் பாருங்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஸ்திரீ
தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடி போகிறாள். என்னங்க பண்றாங்க இப்ப? குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போறாளாங்க. ஊருக்குள்ள ஓடி போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். ஏங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த அம்மா என்னங்க பண்ணாங்க? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொன்னார், வந்து பாருங்க. ஹல்லேலூயா, வந்து பாருங்க. நான் செய்த 5 புருஷன், நான் அதை தான் செய்தேன், நான் அதை தான் வாழ்ந்தேன். ஒருத்தன் போனா ஒருத்தன், நான் அதை தான் செய்தேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், வந்து பாருங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க. அவரை பாவியான ஸ்திரீ, அன்பானவர்களே, 5 புருஷனை உடைய ஸ்திரீ வந்து பாருங்க. நடக்கும் போது ஒண்ணு சொன்னாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில தெய்வம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்து தானே என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இந்த நல்ல நாளிலே 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. இந்த அம்மா போய் ஊர் உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லுதுங்க, எனக்கு 5 புருஷன் சொல்லிட்டாரு, எனக்கு 5 புருஷன் சொல்லிட்டாரு, எனக்கு 5 புருஷன் சொல்லிட்டாரு, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லன்னு சொல்லிட்டாரு. கையை தட்ட மாட்டீங்க, கையை தட்ட மாட்டீங்க. நீங்க இப்படி சொல்ல முடியுமாங்க? நம்மளால சுவிசேஷத்தை சொல்ல முடியுமாங்க? என்ன ஒண்ணு சொல்லிட்டாலே, ஹல்லேலூயா, பாஸ்டர் என்ன பார்த்து ஒண்ணு சொல்லிட்டாலே நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னங்க பண்ண மாட்டேன்? அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போக மாட்டேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள். இந்த அம்மா போய் ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேர்பட்ட தெய்வங்க. இழந்து போனதை தேடுவோம், இழந்து போனதை தேடுவோம். ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் மனுஷன்தான், அவர் மனுஷன்தான். அந்த மனுஷனை வந்து பாரு, வந்து பாரு. ஹல்லேலூயா. சொன்ன அத்தனை பேருமே விசுவாசிச்சாங்களாங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா போய் சொல்லி கூட்டிட்டு வந்த ஒரு ஊரே கூட்டிட்டு வந்தாங்கங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அது ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. அதுவா, அது ஒரு மாதிரி. விலகிதானங்க போவோம், நம்ம விலகிதானே போவோம். அதான நேச்சர். என் தெய்வத்துடைய அன்பை பாருங்க, என் தெய்வத்துடைய அன்பை பாருங்க. காலம் பொல்லாததா இருக்கிறபடியினால யார் என் காரியமாய் போவார்கள், யார் என்னை பற்றி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு பொறுமையா அந்த சமாரிய 5 புருஷங்க ஜீர்ணிக்கவே முடியலங்க. ஹல்லேலூயா. வசனம் அதிகமா இருக்கிறபடினால, நேரம் இல்லாததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. அந்த ஊரே விசுவாசிதாங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனம். அன்பானவர்களே, இந்த நாளில தெய்வம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம், படிக்கலாம். சுகந்தா படிமா. ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனம் படிடா. படி 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 படி. எப்பிராயீமின் தலை சமாரியா, எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று, நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார், சொல் என்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கலனா இதுக்கு மேல கஷ்டம். 5 மாசம் நீ எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஜனவரியில இருந்து இந்த மாசம் வரைக்கும் நீ எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என் தெய்வம் சொல்றாரு, இனி நீ விசுவாசிக்கலனா, இனி அவரை நம்பலனா, இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலனா, படிக்கலாம் அந்த வசனத்தை. எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று, நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார், சொல் என்றார். இனியும்
இதையும் நான் விசுவாசிக்கலனா நிலை பெயரவே முடியாதாம். வந்திருக்கிற உங்களை பார்த்து என் தெய்வம் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னாருங்க, அவரை வந்து பாருங்க, அவரை வந்து பாருங்க. இந்த அம்மா போய் ஒரு ஊரையே கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே விசுவாசிச்சாங்களாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களாங்க? நான் இயேசுவை பத்தி ஒருத்தருக்கு சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களாங்க? ஹல்லேலூயா. 5 புருஷன் வைத்திருக்கிற ஸ்திரீயா போய் சொல்லும்போது எனக்காக ஒரு ஆத்துமாவை நீ ஆதாயம் பண்ண மாட்டாயா? ஒரு ஆத்துமா கிட்ட என்ன பத்தி சொல்ல மாட்டாயா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இந்த விசுவாசத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு எனக்கு எவ்வளவு அற்புதம் செய்தாரு, எவ்வளவு அடையாளம் செய்தாரு, எனக்கு எவ்வளவு காரியங்களை என் தெய்வம் செய்திருக்கிறாரு. ஒரு ஸ்திரீயால ஊரையே கூட்டிட்டு வர முடியும்னா நீங்களும் நானுமாய் யாருக்காகங்க வாழ்றோம்? எதுக்காகங்க வாழ்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமாங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று, இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று, இனியும் நான் விசுவாசிக்கலனா, இனியும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலனா நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? காக்காவை போய் பாரு, காகத்தை போய் பாரு, அது இழைக்கிறதோ இல்ல, அழிக்கிறதோ இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதோ இல்ல. அதை ஏன் போஷிக்கிறேனா? உன்னை போஷிக்க மாட்டேனா? அற்ப விசுவாசியில ஏன் சந்தேகப்பட்ட? அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்ட? நீரே ஆனால் நானும் அந்த கடல் மீது நடப்பேன். நீ நடந்தியே, கடல் மீது நடந்தியே. பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை சூழும் போது அந்த பிரச்சனையை பார்த்து நிறுத்தியே, அந்த பிரச்சனையை பார்த்து நிறுத்தியே. ஹல்லேலூயா. நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு கால தாகம் உண்டாகாது. உனக்குள்ள ஒரு நீர் ஊற்று, உனக்குள்ள ஒரு நீர் ஊற்று, உனக்குள்ள ஒரு நீர் ஊற்று, உனக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது செய்ய நான் என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை குடிக்கலனா நான் என்ன பண்ணணும்? அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கலனா நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை நான் பருகணும்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தண்ணீர் என்பது ஆவிக்குரிய நித்திய ஜீவனம் அன்பானவர்களே, ஆவிக்குரிய நித்திய ஜீவனம். ஹல்லேலூயா. ஏசாயால வாசிக்கிறோம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் விசுவாச தண்ணீர், ஹல்லேலூயா, விசுவாச தண்ணீர், ஜீவ தண்ணீர். விசுவாசிச்சாதாங்க அது உள்ளுக்குள்ள இருந்து பொங்கும். நீ விசுவாசிச்சாதான் உனக்குள்ள அது நீரூற்றாய் பொங்கி 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 வரும் மகளே. நீ விசுவாசிக்கலனா அது உனக்குள்ள அது பொங்காது. நீ விசுவாசிக்கலனா அந்த இடத்துல வறட்சி, நீ விசுவாசிக்கலனா அந்த இடத்துல கவலை செடி, நீ விசுவாசிக்கலனா பாலைவனம், நீ விசுவாசிக்கலனா வறண்ட நிலம், நீ விசுவாசிக்கலனா காய்ந்த முள்செடி. ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற இந்த நல்ல நாளிலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகரில் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. இந்த விசுவாசத்துக்குள்ளதான் ஜீவ தண்ணீர் சுரக்க முடியும். இந்த
இந்த விசுவாசம் தான் அடித்தளம். இந்த விசுவாசத்துக்குள்ளதான் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இதுலதான் பொங்கி பொங்கி வரக்கூடிய அந்த நீரூற்று தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கரங்களை தட்டி ஜீவ தண்ணீர் ஓடணும், ஜீவ தண்ணீர் வரணும்னா நான் விசுவாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. விசுவாசி மகளே, விசுவாசி மகளே, விசுவாசி மகளே, உனக்குள்ள ஒரு நீரூற்று பொங்கி 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 வர விசுவாசி மகளே, இல்லாதவைகளே இருக்கிறவைகளே போல அழைக்கிற தெய்வம். எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேனே, இனி ஒரு குழந்தை பிறக்குமா? ஹalleluya. எத்தனையோ பேர் வாசல்ல போய் பணத்துக்காக நின்னனே, இனி எனக்கு பணம் கிடைக்குமா? எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் அவிசுவாசமாய் அழுது கொண்டிருக்கிறவர்களே, எனக்கு யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கிறவர்களே, பிள்ளையை குறித்து அழுது கொண்டிருக்கிறவர்களே, கணவனை குறித்து அழுது கொண்டிருக்கிறவர்களே, ஹalleluya. விசுவாசி, நீ விசுவாசி. உன்னுடைய விசுவாசம் பெரியது. இந்த நாளிலே உன்னுடைய விசுவாசம் சாதாரணமானது அல்ல. உன்னுடைய விசுவாசம் சாதாரணமானது அல்ல. நீ எந்த இடத்துல முழங்கால் படியிடுகிறாயோ, நீ எந்த இடத்துல ஜெபிக்கிறாயோ, உனக்குள்ளே ஹalleluya ஒரு நீரூற்று பொங்க ஆரம்பிக்க போகிறது. ஒரு ஜீவ நதி உனக்குள்ளே பொங்கி பொங்கி வர போகிறது மகளே. அதற்கு முன்பதாக நீ விசுவாசி. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? விசுவாசி மகளே, விசுவாசி மகளே. அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஹalleluya. உன்னிடத்திலே விசுவாச வரம் உண்டு. நீ ஜெபிச்சா நடக்கும் மகளே. அந்த ஜீவ தண்ணீர் வரணும்னா ஹalleluya, அந்த தண்ணீர் எனக்குள்ள வரணும்னா விசுவாசி மகளே. ஹalleluya. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கேளுங்க. யாவி விசுவாசம் நீங்கும்படி ஜெபிங்க என்று வேதத்திலே பார்க்கிறோம். என்னால விசுவாசிக்கவே முடியல, என்னால நம்பவே முடியல. சொல்றாரு, நான் சொல்றத நம்பு. அந்த சமாரிய ஸ்திரீயிடத்துல சொல்றாங்க, நான் சொல்றத நம்பு. யாரையோ நம்புறது போதும். 6 மாத காலம் யாரையோ நம்புன. விசுவாசி மகளே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. உண்மைதானா? உங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் அவர், உங்களை தேடி வருகிற தெய்வம் அவர். ஒரு 5 நிமிடத்தில் நாம முடிக்க போறோம். நம்ம உற்சாகமா அந்த பாடலை பாடி முடிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
சுவாமி. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தீர். உன்னை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா உங்களோட கூட பேசியிருப்பார். அந்த ஒரே ஒரு ஸ்திரீ நிமித்தம் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியுமானால் உங்கள் நிமித்தம் அந்த ஒட்டகப்பாளையம் முழுவதும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க போற இடத்துல இந்த இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க. இயேசுக்காக வார்த்தையை பேசி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசத்தோடு ஊருக்குள்ள போய் ஆண்டவரே அநேகருக்கு இவர்தான் மேசியா என்பதை, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்க கிருபை தந்து துதிகள் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். பேசின மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நான் அப்படியே உட்காரோம். ஒரு அறிவிப்பு சொல்லுகிற நேரத்துல இந்த ஊழியத்துக்காக காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தருக்காக இந்த ஊழியத்துக்காக உங்க காணிக்கையை தாராளமாக விதைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மாதம் 19ஆம் தேதி 3வது புதன்கிழமை, வருகிற மாதம் 19ஆம் தேதி 3வது புதன்கிழமை இந்த இடத்துல இந்த விடுதலை நற்செய்தி கூட்டம் நடைபெறும். அதனால நம்ம மத்தியில பாஸ்டர் சாம் ஜபசிங் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்மத்துல வந்து ஊழியம் செய்ய இருக்கிறார். அதனால இதுக்காக இந்த கூட்டத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 19ஆம் தேதி 3வது புதன்கிழமை இந்த இடத்துல கூட்டம் நடைபெறும். அதுக்கு வருகிற நாட்கள்ல அதுக்கான ஹேண்ட்பில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்க அந்த கூட்டத்துக்கு அழைத்து வாங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஊழியம் இருப்பதனால சரியா அந்த 3ஆம் புதன்கிழமை நடத்த முடியல. வருகிற நாட்களை நாங்கள் சரியாக நடத்த அந்த நாட்களில் மாறாமல் நடத்தும்படியான முயற்சி செய்கிறோம். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் அழைத்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்ட பிறகு வராதிங்க. 7 மணிக்குனா 7 மணிக்கு நீங்க வந்து இங்க ஜெபம் பண்ணுங்க. அதுவே மிகப்பெரிய ஊழியம். உங்களால முடிந்தது இந்த ஊழியத்துக்கு செய்யுங்க. ஊழியத்துக்கு செய்யுங்க. நான் பணம் கேட்கறேன்னு நினைக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ, என்னால வந்து இங்க சேர் போட முடியும்னா சேர் போடுங்க. இல்ல நான் இங்க வந்து இங்க வர கூட்டத்துக்காக இங்க நடைபெற இந்த மீட்டிங்காக ஜெபிக்க போறேன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்ல உங்களால கொடுக்க முடியும்னா உங்க பணத்தினால வேதத்துல வாசிக்கிற யோவானாலும் சூசனாலும் நாஸ்தினால கர்த்தருக்கு ஊழியம் செய்றாரு. உங்களால ஏதாவது தாங்க முடியும்னா செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். இல்ல காலையில வந்து கிளீன் பண்ண முடியும்னா பண்ணுங்க. உங்களால உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அழைத்து வர முடியும்னா பண்ணுங்க. வெறுங்கையா வராதீங்க. வந்துட்டு ஒரு பார்வையாளரா போயிடாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தானே சொல்றான், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன், மற்றவங்களுக்கு செய்யணும். ஒரு நாட்களை நீங்க செய்வீங்க நம்புறேன். உங்களுக்காக ஒரு எளிமையான உணவு ஆயத்தப்பட்டிருக்கு. தயவு செய்து சாப்பிட்டு போங்க. நீங்க எந்த சபைக்கும் போவாது இருப்பீங்கன்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு புதூர்ல எங்க வீட்டு மாடியில் நடக்கிற அந்த பிரேயர்ல அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை மாதத்தின் முதல் நாள்ல நாங்கள் வைத்திருக்கோம். காலை 6 மணிக்கு எப்பவுமே மாலையில தான் நடைபெறும். எங்க சபையில மாலை ஆராதனை இருப்பதனால நாங்கள் காலை 6 மணிக்கு வைத்திருக்கிறோம். நீங்க எந்த சபைக்கும் போகாத நீங்க இருப்பீங்கன்னா தயவு செய்து எங்களோட கூட இணைந்து மாதத்துல முதல் நாள் தேவனை தேடணும். முதல் பணம் தேவனுடையது. 1ஆம் தேதியே தேவனை தேடினா அந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். 1ஆம் தேதியே தேவனை புறக்கணிச்சா கர்த்தர் உங்களை புறக்கணிப்பார். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். அதனால 1ஆம் தேதி வருடத்தின் மைய பகுதி மிக முக்கியமான மாதம். கர்த்தரை தேடி வாங்க. ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அன்பின் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி நேரத்துல தெய்வம் எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது ஆண்டவரே. என் தெய்வம் நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கிருபையினால இந்த நாளை நீ ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பாடின பாடல்கள், ஆராதனை ஆண்டவரே, கேட்ட வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருடைய தேவையை சந்திங்க. என்ன போராட்டம் பிரச்சனை மத்தியில் வந்தாலும் என் தேவன் அதை மாற்றி போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் வருகின்ற நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே அநேகரை மண்டை திருப்ப கிருபைதாங்க. கொடுத்த காணிக்காய் ராஜா, காணிக்க ஊழியத்துக்காக பயன்படுத்தப்பட கிருபைதாங்க. எந்த அளவுக்கு விதைத்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்காக இங்க வந்து ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்த ஆண்டவரே ஆடியோ போட்ட பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கூட வந்து சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ராஜ்யத்தை கட்டும்படியாய் நின்றதுக்காக நன்றி சொல்லுகிறாங்க. போகும்போது வரும்போது பாதுகாப்பு கூட இருக்கிறாங்க. நேரலையில பார்த்து கொண்டு ஒவ்வொருத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவன் அவர்களை கனப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தெருக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கோட்டரஸ்ல இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊர் தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஏரியால இருக்க கவுன்சிலருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க ஏரியால இருக்க எம்எல்ஏக்கு எம்பிக்காக ஜெபிக்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வருகையில சபை ஆண்டவரே நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்துல தான் துவங்க போகுது. சபை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். ஒரு தகப்பன் இருதயத்தை ஒவ்வொரு சபைக்கு தாங்க ஆண்டவரே. என் ஊழியம் உங்க ஊழியம் இல்ல, இது கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவரே. இறங்கி ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்ய கிருபை தாங்க. ஒவ்வொரு சபை போதகரை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த சபை போதகருக்கு விசுவாசி தோள் கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. சபை வளர்ச்சிக்கு அவருக்கு ஜெபிக்க கொடுக்க ஆதரவா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யுங்க. காத்துள்ள ஆசீர்வதி பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை மிக செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாரே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்பும் யாருக்காக ஜெபிக்கணும்னா நீங்க வந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற மாதம் 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி இந்த இடத்துல விடுதலை நற்செய்தி கூட்டம் நடைபெறும். பாஸ்டர் சாம் ஜெபசிங் அவர்கள் அந்த நாளில் வந்து ஊழியம் செய்வார். நாளை காலை 6 மணிக்கு புதூர்ல வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. எந்த சபைக்கும் நீங்க போலனா தயவு செய்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.